ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை டீச்சர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பல அதிரடி மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. மாதம் ஒரு நாள் ஸ்கூல் பேக் கிடையாது. 6ஆம் வகுப்புலேயே இந்த ஏஏ கிளாஸ் கொண்டு வர போகிறாங்க. கௌரவ விரிவுரையாளருக்கு சம்பளம் உயர்வு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவச கண் பரிசோதனை, இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சட்டசபையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன திட்டங்கள், யாருக்கெல்லாம் இதனால் லாபம், வாங்க இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக சூப்பரான சில திட்டங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதி சுடர் திட்டம். 6லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய புரிதல் திறன், பகுப்பாய் சிந்தனை, அப்புறம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை வளர்க்க கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபாய் செலவில் திட்டம் வரப்போகுது. அதுக்கப்புறம் திறன் ப்ளஸ் திட்டம். 2லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கின்ற கிட்டத்தட்ட 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுடைய எழுத்தறிவு, அறிவுத்திறனை உறுதி செய்ய 12 கோடி ரூபாய் செலவில் திட்டம் விரிவுபடுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம். 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் இந்த புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்ய போகிறாங்க. மகிழ்வுடன் முன்னேறு திட்டம். இது ரொம்பவே சூப்பருங்க. கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஸ்டூடெண்ட்ஸோடைய படைப்பாற்றல் அப்புறம் தனித்திறமையை வளர்க்க 2 கோடி ரூபாய் செலவில் புத்தகமில்லா கல்வியா புக்லெஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாளைய தொழில்நுட்ப முன்னோடிகளாக மாற்றணுன்ட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஎன் ஸ்பார்க் திட்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் ரோபோட்டிக்ஸு, அப்புறம் மெய்நிகர் தொழில்நுட்பங்கள் விஆர் ஏஆர் இதில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 6லேருந்தே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏஐ கல்வி கொண்டு வர போகிறாங்க. ஏஐ கல்வி சொல்லித்தர போகிறாங்க. அதுக்கப்புறம் தன்னிலை கற்றல் திட்டம். ஸ்டூடெண்ட்ஸோடைய தனித்துவமான கற்றலை வலுப்படுத்த ஏஐ பேஸ் பண்ணி திட்டம் பார்த்தீங்கன்னா 500 அரசு நடுநிலை பள்ளிகளில் 6லேருந்து 8க்கு 70 லட்சம் ரூபாய் செலவில் வரப்போகுது. அதுக்கப்புறம் 1799 அரசு மேல்நிலை பள்ளிகளில் அறிவியல் சிந்தனையை வளர்க்க 22 கோடி ரூபாய் செலவில் திறன்மிகு அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்க போகிறாங்க. படிப்பு மட்டும் பத்தாது, ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தும் முக்கியன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. அரசு, தனியார், அப்புறம் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச கண், காது பரிசோதனைகள் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் துணை திட்டம். ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநலனை பாதுகாக்கவும் அவங்களுக்கு நல்ல உணர்வு, நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் 27 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 414 ஆயத்த பயிற்சி மையங்களில் இருக்கிற 9731 குழந்தைகளுக்கு நவீன கற்றல் மற்றும் பயிற்சி உபகரணங்கள் வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 6980 நடுநிலை பள்ளிகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு செஸ்ஸு, பாரம்பரிய விளையாட்டுகளை 20 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேம்படுத்த போகிறாங்க. இது போக 50 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை விளையாட்டு திறனை மேம்படுத்த சிறப்பு பள்ளிகளை மாற்ற 2.5 கோடி ரூபாய் செலவில் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த திட்டமும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி பாதை திட்டம். 172 அரசு மேல்நிலை பள்ளிகளில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸை தேசிய அளவிலான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முன்னணி காலேஜில் சேர்த்துக்காக 22 கோடி ரூபாய் செலவில் வெற்றி பாதை திட்டம் அறிமுகம் செய்ய போகிறாங்க. அப்புறம் உயர்கல்வி வாய்ப்பு, ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் கரியர் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் கிடைக்க 3 கோடி ரூபாய் செலவில் ஏஐ பேஸ் பண்ணி ஒரு புதிய உயர்கல்வி வழிகாட்டி செயலியை உருவாக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 3205 அரசு மேல்நிலை பள்ளிகளில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவில் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாட்டு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் ஸ்கூலுக்கான நல்ல செய்திகள் பார்த்தலாம். இப்போ டிஎன் லீட்ஸ். அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு உலக தரத்தில் பயிற்சி அளிக்க 12 கோடி ரூபாய் செலவில் திட்டம் வரப்போகுது. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மூலமாக நம்ம ஆசிரியர்களுக்கு பன்னாட்டு சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொண்டு வர போகிறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் வந்து பாதுகாப்பான மற்றும் சுகாதாரத்தரமான சூழலை உருவாக்க 37,417 பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு ஒருங்கிணைந்த பள்ளி மானியமாக வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சம்பள உயர்வு, அரசு கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளை வேலை பார்க்குற கௌரவ விரிவுரையாளர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 35,000 உயர்த்தி வழங்க போகிறாங்க. அதே போல் பாலிடெக்னிக் காலேஜில் கௌரவ விரிவுரையாளருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 உயர்த்த போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சில சூப்பரான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. மாணவர்களுக்கு மாதம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புத்தகப்பை இல்லாத நாள், நோ பேக் டே வந்து கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொது நூலகங்கள் எல்லாமே மின்னொரு அறிவு மையங்கள் நாலேஜ் சென்டராக மாற்றப்பட்டு ஸ்மார்ட் நூலக அட்டை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை புத்தக கண்காட்சிக்காக பாபாசி அமைப்புக்கு கொடுக்கப்படுற அந்த அரசு மானியம் 75 லட்சத்துலேருந்து 1 கோடியாக உயர்த்த போகிறாங்க. அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரை படிக்கின்ற மாணவர்களுக்காக 13,259 பள்ளிகளில் புதிய திறன் சார்ந்த தமிழ் இலக்கிய போட்டிகள் நடத்த போகிறாங்க. ஸோ மக்களே, அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்ட இந்த 31 அறிவிப்புகளை உங்களுக்கு எந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? நோ ஸ்கூல் பேக் டே பற்றியோ இல்லை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏஏ கிளாஸ் பற்றியோ வரப்போது சொல்கிறாங்களே, அது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.